ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நான் நேற்று தான் ஹேர் கட் பண்ணேன் க்ரீன் ட்ரெண்ட்ஸில். ஸோ அதனால தான் என் முடி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனா எப்போவுமே மார்னிங் வந்து என் முடி குருவி கூடு மாதிரி தான் இருக்கும். மிகவும் முக்கியமானது, நான் போய் வருகிறேன். ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லாங்காக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது கைஸ் எனக்கு முடி. ஏன்னு தெரியல, நல்லாவே ஷார்ட் ஆக்கிட்டேன். அப்புறம் இந்த பேஸ்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டாபர் ரெட் பேஸ்ட் தான். அதுவுமே சில்லுன்னு காரமாக இருக்குது கைஸ். ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கா, எல்லாத்தையும் காலி பண்ணோன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மார்னிங் வந்து இட்லி, அப்புறம் எங்கள் டேடி வடை வாங்கிட்டு வந்தார். அண்ணன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான் போல். அப்புறம் அதை தான் வந்து 2 இட்லி ஒரு வடை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா, என் மண்டையில் வந்து பல உயிரினங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. பயப்படாதீங்க, பெயின் தான் இருக்குது என் மண்டையில். அதனால் இந்த பெரிலைஸ் மருந்து வாங்கி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ், மோஸ்ட் அண்டர் ரேட்டட் யூடியூபர் இவங்க. கண்டிப்பாக இவங்க சேனல் நீங்கள் பாருங்கள். நான் வந்து பார்த்துட்ருக்கேன் தொடர்ந்து. உங்களுக்கு இவங்க கண்டென்ட்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கலனாலும் பாருங்கள், சூப்பராக இருக்குது கைஸ். ஐ ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே, ஹேர் கட் பண்ணி ஒரு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். முந்தா நேற்று ஹேர் கட் பண்ணேன் சாட்டர்டே. அதே மாதிரி தான் இருக்குது, அவங்க ஸ்டைல் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிலைஸ் இந்த மருந்து. ஏன்னா வந்து எனக்கு வந்து பெயின் தொல்லை அதிகமாகிடுச்சு கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பெயின் இருக்கனால. மண்டே வந்து குரங்கு மாதிரி சொரிஞ்சுனே இருக்கேன் நான். அண்ட் ஆல்சோ இந்த மருந்து வந்து நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம். நானும் மம்மி சொன்ன மருந்து தான் இது. அவங்க போட்டாங்க எனக்கும். ஆக்சுவலி அவங்க யாராவது வீட்டில் ஒரு லேடிஸ் இருந்தாங்கன்னா எல்லா லேடிஸும் போடணும் போல். அப்போ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது போல் பெயின். ஸோ இப்போ வந்து நான் மட்டும் தான் போட போகிறேன். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பெயினே வராது. பட் இது கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் பின்னாடி எழுதியிருக்கும். அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அந்த க்ரீமை விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி நாளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ உங்கள் ஹேர் க்ளீனாக இருக்கணும். முன்னாடி நாள் ஹேர் வாஷ் பண்ணணும். இல்லை இன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஈர தலையில் போட வேண்டாம். ஸோ இந்த க்ரீம் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டோன்னே அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பெயின் சீப்பை நான் இப்போ வாங்கிட்டு வர சொன்னேன் நல்லா சீவுறதுக்கு. ஸோ இந்த ஈர தலையில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஈரம்லாம் ரொம்ப எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும்ல, அப்போ வந்து இந்த பெயின் சீப்பை வச்சு சீவுங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரிப்பீட் அப்ளிகேஷன் ஆஃப்டர் 7 டேஸ். ஸோ அடுத்த வீக்கும் நம்ம பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பெயின் போலனா நானே பிடுங்கி எடுத்துருவேன் கைஸ். இல்லைனா ஒரு குரங்கை நான் ரெண்ட் பண்ணி ஒரு குரங்கை உட்கார வச்சு என் பெயின் எடுக்க சொல்லிடுவேன். தெரியுது, பைத்தியமாயிட்டேன்னு தெரியுது. என்ன பண்ணுறது? இந்த ப்ரொசீஜரை நான் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ குளிக்க மூடு இல்லை. கொஞ்சம் நேரம் சேர்ந்து தான் குளிக்க போகிறேன். இப்போ 9:45 ஆகுது. ஒரு 11:30 போவோம் குளிக்க. இந்த மருந்து போடுறதோ நான் காட்டுறேன். ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை போட்டுட்டு அவள் தான் பெயின் மருந்து போட்டோம், அடுத்து ஷாம்பு போடாதீங்க. அதெல்லாம் போடக்கூடாது. வெறும் இந்த மருந்து மட்டும் தான் போடணும். போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணணும். நான் வந்து ஹேர் கட் பண்ணும்போது அந்த அக்காட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங் வேணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ என் முகம் இப்படி இருக்கா குட்டியா, இப்போ இங்கே பாருங்கள். இருக்கிற முடியை தள்ளிட்டேன்னா இங்கே ஒரு பெரிய இது, இங்கே இந்த முடியை தள்ளிட்டேன்னா இங்கே ஒரு பெரிய இது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா. இப்போ வந்து இந்த முடியை எடுத்து விட்டுறலாம். பாருங்கள் முகம் குட்டி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபேஸ் ஃப்ரேமிங்கோட மகிமை. அண்ட் கைஸ், மறக்காமல் இவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த சேனல் பேர் ஸ்வீட் ஹோம். ஓகேவா? பாண்டி மெரினா பீச் vlog வேறு லெவலில் இருக்குது. நான் இது 4வது டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீம் போடலாம். பெரிலைஸ் செம்ம ஸ்மெல் கைஸ். ஆனால் நல்லாயிருக்கும். அண்ட் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மருந்து வந்து லைக் உங்கள் ஃபுல் ஸ்கேல்ப்புக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ½ அமௌண்ட் வச்சுக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து திரும்பி இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அதுவும் வந்து இது வந்து க்ளீன் ஹேரில் தான் ஃபாலோ பண்ணணும். லைக் வந்து நீங்கள் முன்னாடி நாளே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி க்ளீன் ஹேரில் தான் இது போட்டால் தான் வேலை செய்யும்.
ஓகே கைஸ், தடவிட்டேன். ஸோ இப்போ கேஷ் கிளிப் போட்டு பின் பண்ணிட வேண்டியதான். இது ஒரு 10 minutes கூறட்டும். இப்போ உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா அப்படியே ஓடுங்க மண்டேல, அது அப்படியே ஃபீல் ஆகும், நம்மளுக்கு கிரவுண்ட் மாதிரி விளையாடிட்டு இருக்கும் உங்கள் ஃபுட்பால். ஓகே, மருந்து போட்டு ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். பண்ணிட்டு நான் வரேன். ஓகே, வந்துட்டு பெயின் செய்யணும். இதுதான் நான் வந்து ஒரு எப்படி ஸ்கூல் டைம்லேருந்து இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. போய் பார்க்கலாம். கைஸ், குளிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் யோசிக்கலாம் என்ன மாத்தோண்டு முடிக்கு போய் டவல் கட்டியிருக்கேன்னு. ஆனால் நிற்குது கைஸ், எனக்கு இந்த அளவு இருக்க முடி. இதான் நான் போட்டிருக்க ட்ரெஸ் கைஸ். மேலே இந்த மாதிரி டாப்பா, கீழே வந்து பாவாடை. என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாய்ஸ்லாம் எப்படி லுங்கி போடுறாங்களோ நான் அந்த மாதிரி பாவாடை போடுவேன். இல்லையா, அது இவ்வளோண்டு ஆயிடுச்சு கைஸ். முடி முன்னாடி இங்கே வரைக்கும் இருக்கும், இப்போ இங்கே ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் சீவி முடிச்சிட்டேன், ஃபுல்லாக கோம் பண்ணிட்டேன். இப்போ தான் கைஸ் என் மண்டையிலேருந்து ஏதோ ஒரு பாரத்தை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வில்லேஜ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இப்போது நீட் ஆகிடுச்சு. எனக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது என்னோடய முடி. இப்போ வந்து 12:55 ஆகுது. நான் ஒரு 1:30 இல்லை 1:20க்கு போய் நான் லஞ்ச் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருக்காரு. போய் நல்லா கொட்டிக்கலாம், நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து எனக்கு எடிட் பண்ணுற வேலையே இல்லை வீடியோ. ஏன்னா நான் வந்து என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை கைஸ், ஒரு வீடியோ கண்டென்ட்டுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி டே இன் மை லைஃப்னு எடுக்கிறேன். இதை வந்து நாளைக்கு எடிட் பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எஸ், நான் வந்து இன்னொன்று கே ட்ராமா பற்றி ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சிருக்கேன். லைக் மை டாப் மோஸ்ட் ஃபேவரட் ட்ராமாஸ் அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் நாளைக்கு கூட ஷூட் பண்ணி எடுத்துருவேன் நான். ஸோ எஸ், நீங்களும் அந்த உங்களுக்கு கே ட்ராமா பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், சீக்கிரமாக வந்துடும். கே ட்ராமா ஹேட்டர்ஸ் ஓடி போயிடுங்க கைஸ். 1:20க்கு தான் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். நான் எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட்டு வந்துடலாம். சோறு சோறு வேணும், சோறு சோறு சோறு. டன் 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 டன். சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பர். அண்ட் நான் ரீசெண்டாக இந்த ட்ராமா தான் பார்த்துட்ருக்கேன், டீச் யுவர் லெசன். சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராமா. மோஸ்ட் ஆஃப் த கே ட்ராமா ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் 5 ஆகுது கைஸ். நான் நல்லாவே தூங்கிட்டேன். சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே தூங்கிட்டு எழுந்து பார்த்தா 4:30 கிட்ட 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ரீல்ஸ் தள்ளிட்டு 5 மணி வரைக்கும் ஓட்டிட்டேன். ஸோ 6 மணிக்கு வந்து நான் போய் ஏதாவது டின்னர் செய்ய போகிறேன். ஏதாவது சட்னி அரைக்கலாம், யூடியூப் பார்த்து ஏதாச்சும் செய்யலாம். அப்பா வந்தால் தோசை ஊற்றி கொடுக்க கரெக்டாக இருக்கும். என்னடா இவ ஃபீல் பண்ணிட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. அதே ட்ராமா தான். லாஸ்ட் எபிசோட் வந்துட்டேன். அது வந்து லாஸ்ட் எபிசோட் லாஸ்ட் சீனில் வந்து லைக் அந்த ஹீரோயின் வந்திருப்பாங்கல்ல, மெயின் லீட் வந்து ஹீரோவை பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக டச்சிங் ஆகிடுச்சு. அதான் நான் வந்து உம்முன்னு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ட்ராமா. ஸோ நான் இந்த ட்ராமா தான் பார்க்குறேன், டீச் யுவர் லெசன். சூப்பராக இருக்குது கைஸ். நான் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். கே ட்ராமாஸ்க்குன்னு ஒரு வீடியோ போட போகிறேன். நான் யோசிச்சு வச்சுருக்கேன், இன்னும் ஷூட் பண்ணல. ஓகே கைஸ், இப்போ போய் நம்ம சட்னி ஏதாச்சும் செய்யலாம் டின்னருக்கு. நான் வந்து சரி ஆனியன் சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஆனியன் அப்புறம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருந்தேன். இந்த சட்னி ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் கைஸ். ஆனியன் வெட்டுறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. ஒரு 5 ஆனியன் வெட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், 4 ஆனியனு. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்தால் போதும். அப்புறம் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி உளுந்து, அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஒன்று இருக்கும்ல, கடலை பருப்பு, அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஆனியன் தக்காளி அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சட்னி ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து தோசை ஊற்றி தாத்தாக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் நைட்டு வந்து என் அண்ணனும் வந்துட்டான், அவன் கூட உட்காந்துட்டு நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கெஃபேல எல்லாம் செய்வாங்கல்ல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருக்கும் கைஸ் இது பார்க்கறதுக்கு. என் அண்ணனையும் பார்க்க சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுவோங்க. ஓகே ஓகே, குட் நைட். அவ்வளோதான் கைஸ், ஓவர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி சீக்கிரமே vlog முடிச்சிட்டேன். நான் தூங்குது என்னமோ 12:00 தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.